அண்ணன் வந்து கூட்டணியை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னார். கரெக்ட். அவங்க நிலைப்பாடு தனியாக நிற்கிறது, தனிச்சு நிற்கிறது, அதை நம்ம எப்பயுமே வரவேற்கிறோம். ஆனால் அது எப்பயுமே அப்படி தான் இருந்துச்சா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. எப்பயுமே வந்து நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி போகிறதே இல்லை, போகிறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. ஐயா நல்ல கண்ணை கொண்டாடுறீங்க, கன்சிடர் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, தப்பு இல்லை. தாவேக்காவை இல்லை, நான் கம்யூனிஸ்ட் அவருடைய தோழர்களை சொல்கிறேன். தாவேக்காவை கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டார் இல்ல, நம்ம நல்லவங்க கூட சேரலாம் இல்ல, அண்ணனோட வாக்கு. நீங்க சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமா, அப்ப நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையில இருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு திரையில இருந்தா வந்தாரு. ஆனா அன்னைக்கு திரை கவர்ச்சியை வச்சு ஓட்டரோட பண்ண முடியும்னு அண்ணன் நினைச்சிருக்கலாம். சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, இதோ வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். சீமான் அண்ணன் சொன்னாரு, அன்னைக்கு நீங்க எந்த கொள்கையை பார்த்தீங்க? நான் என்ன சொல்றேன், 2025 எங்க மாநாட பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்றேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆதரிச்சீங்க? இது என்ன விதமான அரசியல்?